ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் குட்டி சேனல். என்னோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து கூழ் தான் வந்து செஞ்சுருந்தேன். நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டேன். காலையில் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து கூழ் குடிச்சிட்டு, நான் வந்து காலையிலே சாதம் வடிச்சிட்டு ரசமும் வந்து செஞ்சுட்டேன். கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதனால் வந்து கிளம்பி போகலான்னு கிளம்பிட்டேன். வந்தோடனே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஒரு 12 o'clock போல் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 3/4 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கிரேவியும் சிக்கன் 65 செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு சிக்கன் கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்ருந்தேன். சைடில் வந்து சிக்கன் 65 வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 2 tablespoon வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு பாக்கெட் வந்து சேர்த்துக்கிட்டேன். கடையில் விற்கும் இந்த 10 ரூபா பாக்கெட். அது தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் வந்து புழிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 tablespoon வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து இந்த சமையல் எண்ணெய் வந்து 1 tablespoon வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் வந்து பிரியாமல் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையாலேயே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து ஊறி நல்லா சூப்பராக வந்து மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லா சூப்பராக வந்து இருக்கும். ஒரு 30 minutesக்கு அப்புறமா எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கணும். சூடாகி அதில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். அந்த சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் எல்லா சிக்கனையும் வந்து பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மதியானம் வந்து லஞ்சும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியானம் வந்து சிக்கன் கிரேவி வந்து கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். நைட்டுக்கு வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சாம்பார் வைக்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மசாலா வந்து அரைச்சி போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் கடையிலலாம் இருக்குள்ள இட்லி சாம்பார் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து வரும். ஒரு 4-5 காஞ்ச மிளகா, 2 கைப்பிடி தனியா, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சமாக வந்து ஜீரகம், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 tablespoon கடலைப்பருப்பு, 1 tablespoon துவரம்பருப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு வெந்துருச்சு, காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா அதை வந்து 2 tablespoon பொடி போட்டு லாஸ்ட்டாக தாளித்து விட்டுட்டிங்கன்னா இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து சாப்பாடு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நெய் சோறு, தாளிச்சா, சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஒரு 8 o'clock போல் கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்குள்ளேயே வந்து நைட்டு டின்னரும் செஞ்சு முடிச்சிட்டேன். தெரிஞ்சிருந்தால் வந்து செய்யாமல் இருந்திருப்பேன். சரின்ட்டு அப்புறம் எல்லாருமே வந்து இந்த தாளிச்சா நெய் சோறு தான் சாப்பிட்டாங்க. இட்லி வந்து ஆளுக்கு 2 தான் வச்சு சாப்பிட்டாங்க. சரின்ட்டு இட்லியை வந்து காலையில் இட்லி உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். சாம்பாரையும் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தோசை ஊற்றி காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாம்பார் வந்து எப்போ செஞ்சாலுமே வந்து இந்த பருப்பு வேக வைக்கிறப்ப இந்த குக்கர்லேருந்து எப்போ பார்த்தாலும் பொங்கி பொங்கி ஊற்றி அடுப்பே வந்து இதாகிக்கிடுது. ஒரு மாதிரி ரொம்ப அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த அழுக்கு கரை பிடிச்சிருது. அதனால் வந்து அதை உடனே க்ளீன் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் சென்று க்ளீன் பண்ணோன்னா அப்படியே காஞ்சி போயிட்டு பிடிச்சி ரொம்ப தேய்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி கவுண்டர் டாப் ஃபுல்லாக சேர்த்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாமானை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் வந்து போட்டுட்டு அங்கே விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுட்டு இந்த கவுண்டர் டாப்பில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துட்டு சோப்பெல்லாம் போட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சிட்டு அப்புறம் காஞ்ச துணி போட்டு நல்லா தொடச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு சூப்பராக க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக நீட்டாக இருக்கும் கிச்சனும். நம்ம எப்போதுமே வாரத்தில் ஒரு நாள் வந்து வீடும் சுத்தம் பண்ணிவிடுவோம். அப்போயே வந்து இது மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஜிங்க்கு எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நைட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்க போயாச்சு. இதோட இந்த முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.